வணக்கம் தோழர்களே. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சுவையான ஒரு கல்யாண வீட்டு சுவையில் ஒரு கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம தண்ணி கொதிக்க வச்சு எடுத்து அதுக்கப்புறமா தான் செய்ய போகிறாங்க. இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்ததாக ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோங்க. பாக்கி ஆயில் பார்த்தீங்கன்னா நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாங்க. அதனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆயில் கால்வாசி சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா முந்திரி கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கவங்க இந்த முந்திரி வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுக்க தேவையில்லைங்க. நம்ம இது கூடயே ரவை ஆட் பண்ணி நம்ம அப்படியே செய்ய போகிறோங்க. இது கொஞ்சம் ஈஸியான மெத்தடுங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ரவா பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் எடுத்துக்கிறாங்க. 1/2 டம்ளர் அளவுக்கு ரவா எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் கப்பு எடுத்தீங்கன்னாலும் 1/2 கப் அளவுக்கு 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ கப் எடுக்கிறீங்களோ அதே கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம நெய் ஆயில் இது ரெண்டுமே ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நல்லா அந்த ரவை வந்து ஓரளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2 நிமிஷம் அதில் 1லேருந்து 2 நிமிஷம் அளவுக்கு மட்டும் குக் பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப இது பண்ணிங்கன்னா கரைஞ்சிருங்க. இப்போ நம்ம கொதிக்க வச்சிருக்கிற அந்த தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தண்ணி கொதிக்க வச்சு அதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த தண்ணியை வந்து இது கூடவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா கட்டித்தன்மை வர்ற வரைக்கும் மீடியமான டு ஃப்ளேம்லேயே வந்து குக் பண்ணுங்கள். ஹையில் வைக்க வேண்டாங்க, டக்குன்னு தண்ணி வைக்கிறோம். அதனால் வந்து மீடியம்லேயே வந்து லோ டு மீடியம் அந்த ரேஞ்சில் குக் பண்ணுங்கள். இது கூட பார்த்திங்கன்னா ஏலக்காய் ஒரு 4-5 ஏலக்காய் வச்சுருக்கேங்க. அதை வந்து அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக அடி பிடிச்சிருங்க. அதனால இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா அந்த ரவை அந்த எண்ணெய் அந்த தண்ணி எல்லாம் இது பண்ணி நல்லா அந்த மாதிரி உதிரி உதிரியாக வந்துடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம அடுத்தது வந்து சர்க்கரை ஆட் பண்ணுறோமுங்க. சர்க்கரை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அதே 1/2 டம்ளருங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ரவை எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது வந்து கரெக்டான இனிப்பாக இருக்குங்க. கொஞ்சம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைன்னா ஒரு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 பங்கு அளவுக்கு அதிகமாக சேர்த்துக்கோங்க. இது கரெக்டான இனிப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி சர்க்கரை உருகி இந்த மாதிரி உங்களுக்கு மெல்ட் ஆகி இந்த மாதிரி வருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த கட்டித்தன்மை எல்லாம் போய் இந்த மாதிரி ஒரே ஈக்குவலாகிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த மாதிரி ஒரே ஈக்குவலாகிடுங்க. இந்த மாதிரி கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கரை நல்லா இறுகி இந்த ரவையோட நல்லா ஒன்றா கலந்துருங்க. அது வரைக்கும் இந்த மாதிரிலாம் குக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருந்தோம்லைங்க அந்த நெய், அது வந்து ஃபைனல் இந்த ஸ்டேஜில் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி இதே மாதிரி வடையபடி கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி குக் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு சூப்பரான கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம கல்யாண வீடு ஹோட்டலுங்கள் எல்லாம் கிடைக்கிற மாதிரியே இருக்குங்க. எப்படி இருக்குன்னு செஞ்சு பாருங்கள். இது நல்லா கலந்து விட்ட உடனே இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிடுங்க. இது எதுக்காக நம்ம இப்படி குக் பண்ணுறோம்னா அப்போ தான் வந்து நமக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைக்குங்க. நமக்கு அதே மாதிரி நம்ம எப்போ சாப்பிட்டாலுமே கேசரி நல்லா சாஃப்டாக மிருதுவாகவே நல்லா இருக்குங்க. இது பார்த்தாலே தெரியுதுங்க ஒரு சுவையான ஒரு சாஃப்டான ஒரு மேரேஜ் ஸ்டைல் கேசரி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.